பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நீடிப்பாரா அல்லது மாற்றம் செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜகவில் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் மாநில கட்சி தலைவர்கள் மாற்றம் செய்யப்படுவார்கள். அதே சமயம் அதிகபட்சம் ஒரு தலைவர் 2 முறை நீட்டிக்கப்படுவார்கள். இந்நிலையில் நாடு முழுவதும் பாஜகவின் மாநில தலைவர்களை தேர்வு செய்யும் பணியில் டெல்லி தலைமை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது 3 ஆண்டுகளாக பாஜகவின் மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை தொடர்ந்து நீடிப்பாரா அல்லது மாற்றம் செய்யப்பட வாய்ப்புள்ளதா என்று கேள்வி எழுந்துள்ளது. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்தது டெல்லியில் கூடுதல் கவனம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அதிமுகவுடனான கூட்டணியை முறித்தது, காயத்ரி ராமன், கௌதமி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கட்சியிலிருந்து விலக்கியது ஆகியவற்றுடன் தங்கள் அதிருப்தியையும் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மேலிடத்திற்கு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி சென்னையில் உயர்மட்ட குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வரும்போதே மாநில தலைவர் குறித்தான அறிவிப்பு வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதா என்று கே. பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பிய நிலையில் திமுக ஆட்சியில் பல போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்திருக்கிறார். மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் தயக்கம் இல்லாமல் பணியாற்றுவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது, விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகிற போது, இன்னும் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் கடத்துகிற போது, அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்திலே நிச்சயமாக களம் காணுகிற போராட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜனநாயக நாடு இந்த ஆட்சியில்தான் கடந்த ஆண்டை கணக்கிட்டு பார்த்தால் 1000 கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம். பொள்ளாச்சி அருகே தனியார் தொழிற்சாலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் புலம்பெயர் தொழிலாளர்கள் 2 இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். காணியம்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக அங்கு புலம்பெயர் மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் 60க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இன்று சுற்றுச்சுவர் கட்டுமானப் பணிகளை தொழிலாளர்கள் மேற்கொண்டு வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் ஹாலோ பிளாக் கற்கள் இடிபாடுகளில் 2 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். மற்ற தொழிலாளர்கள் விரைவில் இடிபாடுகளிலிருந்து நீக்கிய நிலையில் சானர் மாஞ்சி, ரகேஷன் ஆகிய 2 சடலமாக மீட்கப்பட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கரும்பாறை முத்தையா கருப்பசாமி கோவில் திருவிழாவில் 2.5 டன் அரிசியில் சாதம் வைத்து 70 ஆடுகளை வெளியிட்டு குழம்பு வைத்தும் படையல் போடப்பட்டது. மதுரை திருமங்கலம் சுற்றுவட்டாரம் முழுவதும் பக்தி மணத்தையும் கறிவிருந்து மணத்தையும் வீச வைத்தது அனுப்பப்பட்டியில் நடந்த கிடாவெட்டு திருவிழா. அனுப்பப்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுபவர் கரும்பாறை வடிவில் உள்ள முத்தையா கருப்பசாமி. இவரிடம் குழந்தை வரம், வேலை வாய்ப்பு, உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டு பக்தர்கள் கருப்பு நிற வெள்ளாடுகளை நேர்ந்து விடுவது வழக்கம். அடையாளத்துக்கு காதில் பேட்ஜ் மாட்டப்பட்டு ஊருக்குள் சுதந்திரமாக சுற்றித் திரிய விடப்படும் இந்த வெள்ளாடுகளை கருப்பசாமியின் உருவாகவே நம்புகிறார்கள் கிராம மக்கள். தங்கள் வயல் தோப்புகளில் கோயில் ஆடுகள் இறங்கி மேய்வதை பார்த்தால் கூட யாரும் விரட்டுவதில்லை. இப்படி பயபக்தியுடன் வளர்க்கப்படும் ஆடுகள் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் வாரம் கரும்பாறை முத்தையா கருப்பசாமிக்கு நடக்கும் திருவிழாவில் படையிலிடப்படுகின்றன. இந்த திருவிழாவில் சாதிமத பாகுபாடின்றி ஆண்கள் மட்டுமே பங்கேற்பர். படையலின் போது கருப்பசாமி உக்கிரத்துடன் இருப்பார் என்ற நம்பிக்கையால் பெண்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் வைத்து திருவிழாவை தொடங்கிய ஆண்கள் நேர்ந்து விடப்பட்ட சுமார் 70 ஆடுகளை கருப்பசாமிக்கு பலியிட்டனர்.
பின்னர் ஆடுகளின் அனைத்து பகுதிகளையும் துண்டு துண்டாக வெட்டி பெரிய பெரிய அண்டாக்களில் குழம்பு வைத்தனர். மற்றொரு பக்கம் வயது வித்தியாசமின்றி வந்த கூட்டத்துக்கு ஏற்ப சுமார் 2500 கிலோ அரிசியை சாதமாக்கி மலை போல் குவித்து வைத்திருந்தனர். கரடிக்கல், அனுப்பப்பட்டி, மட்டப்பாறை, சுரிக்காம்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, செக்கானூரணி, மேல உரப்பனூர் உட்பட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 பேர் புடைசூழ கருப்பசாமிக்கு படையல் போடப்பட்டது. பின்னர் வந்தவர்களெல்லாம் நீண்ட வரிசையில் பந்தியில் அமர அவர்களுக்கு கறிவிருந்து பரிமாறப்பட்டது. இந்த படையல் விருந்தை சாப்பிட்டால் வேண்டிய காரியம் கைகூடும் என்பது ஆண்டாண்டு காலமாக அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. சிறு செஞ்சது இன்னைக்கு விரிவாயிருச்சு. இன்னைக்கு 7000 பேர் 8000 பேர் இந்த இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கூடிடுவாங்க. இந்த பூரா அங்கே வரிசையில் உட்காந்து எல்லாம் செம்ம வந்திதான். இந்த திருவிழாவின் மற்றொரு வித்தியாசமான வழக்கம், விருந்து உண்ட பிறகு அந்த இலையை ஆண்கள் எடுத்து அப்புறப்படுத்த மாட்டார்கள். அந்த இலையே காய்ந்து சருகாகி காற்றில் பறந்துவிடும். அதன் பிறகே கோயிலுக்குள் பெண்கள் வந்து வழிபடுவார்கள். யாரும் எடுக்க மாட்டாங்க. காத்தடிச்சு வெளியே போனா பெண்கள் கோயிலுக்கு வருவாங்க. அதுதான் என்னுடைய சக்தி. சாதி மத பாகுபாடுகளுக்கு இடமளிக்காத திருவிழாக்களும் பாரம்பரிய நம்பிக்கைகளும் எப்போதும் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் என்பதை நிரூபிக்கும் வகையில் உற்சாகம் ததும்ப நிறைவு பெற்றது படையல் திருவிழா. தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் வீதி விருது விழா மாற்று ஊடக மையம் மற்றும் வேளம்மாள் குழுமம் சார்பில் சென்னையில் தொடங்கியது. தமிழ்நாட்டின் 1024 கலைகளை பறைசாற்றும் விதமாக 37 மாவட்டங்களின் நாட்டுப்புற கலைஞர்களை இணைத்து மாற்று ஊடக மையத்தின் பேராசிரியர் காளீஸ்வரன் ஆண்டுதோறும் வீதி விருது விழாவை நடத்தி வருகிறார். தற்போது சென்னை முகப்பேர் வேளம்மாள் பள்ளியில் நடைபெற்று வரும் இந்த 2 நாள் நிகழ்வில் நாட்டுப்புற கலைஞர்கள் வாத்தியங்களை இசைத்து பார்வையாளர்களை மகிழ்வித்து வருகின்றனர். சிலம்பாட்டம், வாழ் மற்றும் சுருள்வாள் வீச்சு, தீப்பந்தம் சுற்றுதல், மான்கொம்பு விளையாட்டு என பாரம்பரிய கலைகளை வீரர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். பறை இசை, தவில், நாதஸ்வரம், பம்பை, காவடியாட்டம், கண்கட்டி சிலம்பாட்டம், தேவராட்டம் போன்றவற்றிலும் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. உங்கள் லெஜண்ட் சரவணா பொங்கல் பண்டிகையையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசாக 750 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், விலைவாசியை கருத்தில் கொண்டு 2000 ரூபாயை பொங்கல் தொகுப்பாக அறிவிக்க வேண்டும் என கூறினார்.